கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை பற்றி நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல், ரிசல்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இது மூணையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம பை பண்ணலாம். அப்படின்ற காரணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 16 குவார்ட்டர்ஸுக்கு இல்லாத வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சியை லாஸ்ட் 2 குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இதோட பிபி ரேஷியோ 1க்கு அபோவ் தான் இருக்குது. அதோட புக் வேல்யூ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. இன்னொன்று ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ ரொம்ப, அதாவது 15 இருந்துச்சுன்னா ஆர்ஓஇ ஹெல்தின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 15 அபோவ் ஆர் 15 இருந்துச்சுன்னா ஹெல்தியான ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ, எஃப்ஐஐ வந்து உங்களுக்கு டீசெண்டான ஒரு பர்சன்டேஜை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் கேஸ் அண்டு பெட்ரோலியம் ட்ரில்லிங்கில் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களோட பியர்ஸில் பார்க்கும்போதும் இவங்க தான் லோ பிஇ அண்ட் ஆர்ஓசிஇ, இவங்க தான் அதிகமாக ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1811 crore. இது ஸ்டாக்கோட பிஇ பாருங்கன்னா 8.39 தான் இருக்குது. ஸோ ஆர்ஓஇ 16.4. அதாவது ஆர்ஓசிஇயை பொறுத்த வரைக்கும் 15 ஆர் 15 அபோவ் இருந்தால் அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 548 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 548 அப்படின்றது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு புக் வேல்யூ தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவங்களோட பியர்ஸை பார்த்துருவோம். ஸோ பியர்ஸை பார்க்கும்போது, அதாவது இந்த பிஎஸை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கரெக்டாக இவங்களோட லோ பிஇ அப்படின்றது இங்கே தான் இருக்கும். இருக்கிறதுலையே லோ பிஇ. ஒரு நிமிஷம். பிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓஇ பாருங்களேன். ஸோ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும், ஸோ டீப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11. ஆனால் ஜிண்டால் ட்ரில்லிங்கை பாருங்கள் 16.41. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற வேறு எந்த ஒரு ஸ்டாக்கும் தான் அவங்களோட பியர்ஸில் இவங்களோட ஆர்ஓசியோட ஹெல்தி வந்து வேறு எந்த ஒரு ஸ்டாக்குமே கிடையாது. ஸோ நம்ம பிஇ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிஇ வந்து பாருங்களேன், பிஇ பொறுத்த வரைக்கும் இந்த டீப் இண்டஸ்ட்ரீஸோட பிஇ வந்து பாருங்கள் 21. இன்னொன்று டால்ஃபின் ஆஃப்ஷோர் பொறுத்த வரைக்கும் 35. அபான் ஆஃப்ஷோர் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஏ கிடையாது. அதாவது பிஇ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு உள்ள கம்பெனியும் பாருங்கள், பிஇ கிடையாது. அடுத்து ஆகாஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட பிஇ பாருங்கள் 54. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட பியர்ஸ்லேயே ரொம்ப 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 லோவான பிஇ இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஜிண்டால் ட்ரில்லிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்ஓசியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த நம்ம ஜிண்டால் ட்ரில்லிங் தான். ஸோ 16 இருக்குது. மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு இடத்துல தான் இவங்க பியர்ஸில் இவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஜூன் இன்னும் அப்டேட் ஆகலை, அவங்க இன்னும் ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ மார்ச் மாதத்தை பார்க்கும்போது 245 கோடி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெவென்யூ.
எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 158 crore தான். ஸோ அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா டிசம்பர் மாதம், அதாவது இதுக்கோட ப்ரீவியஸ் குவார்ட்டரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி ஏன் பார்க்கணும்? பிகினராக இருக்கீங்கன்னா ஸோ ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு உசைன் போல்ட் ஓடுறாரு, ஒரு 100 மீட்டரில் ஓடிக்கிட்டு இருக்காருன்னா, ஸோ போன ஒலிம்பிக்கில் 2024 ஒலிம்பிக்கில் அவர் இந்த 100 மீட்டரை வந்து ஒரு 10 செகண்டில் ஓடி இருக்காருன்னா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2025 அதுக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓடினா ஸோ அதான பெட்டரான ஒரு ரெக்கார்டாக இருக்க முடியும். ஸோ அவரோட க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட ரெவென்யூவும் பார்க்கணும், அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்க்கணும், எக்ஸ்பென்சஸும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டரை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ 239 கோடி டிசம்பர் மாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டாக என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸை பாருங்கள். ஸோ 239 கோடிக்கு 159 crore வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ். ஆனால் இந்த மார்ச் மாதம் 158 crore தான் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, ரெவென்யூ மாடரேட்டாக கூடியும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால் அது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் இயர், இப்போ 2025னா 2024ஓட அந்த இயரோட அந்த மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஸோ அதாவது ஒரு வருஷத்தில் எல்லா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும், அதாவது எல்லா சீசனும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எல்லா சீசன் மீன்ஸ் எல்லா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லையோட ரெவென்யூவும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம விபிஎல் எடுங்களேன். விபிஎல்ல வந்து சம்மரில் வந்து என்ன ஆகும்? ஸோ நிறையா உங்களுக்கு ரெவென்யூ இருக்கும், ஸோ அதனால் அவங்களுக்கு நிறையா இன்கம் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்? அவங்களோட க்ரோத் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு பீரியடில் அதோட சேல்ஸ் க்ரௌத் இருக்கும், இன்னொன்று டிக்ரீஸும் இருக்கும், இன்க்ளைன் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்க மார்ச் மாதம் 2024ஓட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கும்போது 198 கோடி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 245 கோடி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பாருங்கள், லாஸ்ட்டு 2022 இருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு க்ரோத் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் 2 குவார்ட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஹைக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அப்படியும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் பீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதர் இன்கம் பார்க்கணும். ஸோ அதர் இன்கம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரெவென்யூவில் இருந்து தான் அவங்களோட மார்ஜின் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகணும், அவங்களோட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிலிருந்து தான் வரணும். அது இல்லாமல் சில ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அசட்டை விற்றுருப்பாங்க. ஸோ அசட்டை விற்று அதையும் ப்ராஃபிட்டில் காட்டியிருப்பாங்க. அப்படின்றப்போ அது ஹெல்த்தியான ப்ராஃபிட்டாக இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் அதர் இன்கமையும் நம்ம பார்க்கணும். ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு டிசிஷனை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்படி அதர் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர் மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 37 உங்களுக்கு அதர் இன்கமாக வந்திருக்கு. இதோட ப்ரீவியஸ் குவார்ட்டரை பார்க்கும்போது கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் மாடரேட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுங்களேன், 66 கோடி. ஸோ இப்போது மார்ச் மாதம் 72 கோடி. ஓகே, இதே நம்ம ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஸோ -15 இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இதை நான் கரெக்டாக காட்டுறேன். மார்ச் மாதம் 2024
இதை பாருங்களேன், மைனஸில் தான் என்ன இருக்குது, -5 கோடியில் உங்களுக்கு -15 கோடியில் இருக்குது நெட் ப்ராஃபிட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அபரிதமான வளர்ச்சியை இந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து இபிஎஸ். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 12 குவார்ட்டர்ஸில் இல்லாத ஒரு இபிஎஸும் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இபிஎஸ்ஸை வந்து பார்ப்போமே. இபிஎஸ்ஸை பாருங்களேன், உங்களுக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ 22 அதாவது இதோட ப்ரீவியஸ் குவார்ட்டர்லியோட இபிஎஸ் பாருங்கள் 22.76. ஆனால் இப்போது அதாவது மார்ச் மாதம் குவார்ட்டர்லி இதோட இபிஎஸ்ஸை பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வருஷம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2015 நம்ம பார்த்தோம்னா ஸோ 540 கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. அடுத்து ஸோ 2018 ஒரு கிராஷ் இருந்துச்சு. அதாவது 2018 உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு கிராஷ். ஸோ அப்போது உங்களோட ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு 149. நெக்ஸ்ட் அப்படியே க்ரோத் பாத்தில் தான் இருக்குது பாருங்களேன். இந்த மார்ச்சில் அதாவது 2019 207, 2020 216, உங்களுக்கு அப்படியே 2021 398, அடுத்து 420, 512, 617, இப்போ 2025 828 கோடி. ஸோ ஒரு நல்ல வளர்ச்சியை தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க ஒரு லாங் டேர்ம் கூட வச்சுக்கலாம். பட் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களோட ரெவென்யூ அதாவது ஃபண்டமெண்டல் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல க்ரோத் பாத்தில் இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க இதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 237, அதாவது 237 கோடி. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 29%. ஸோ இது வரைக்கும் அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது லாஸ்ட்டாக 38% வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2015 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் சொல்கிறதே முழுக்க இது ஷார்ட் டேர்முக்கு. இது லாங் டேர்முக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு 10 இயர் 20 இயர்ஸ்லாம் வச்சுருக்க வேண்டாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் கூட வந்துடலாம். ஓகே, இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 43, 44. அப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பீக்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிக்ளைனாக இருக்குது பாருங்களேன். 27.52, அடுத்து மைனஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸு தான் 203 கோடி, 2 கோடி, 22 கோடி, 33 கோடி, 17 கோடி, இப்போது 74 கோடி. ஸோ 2025 ஒரு நல்ல க்ரௌத் பாத்தை பார்த்துருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல பீக்கில் இருந்துட்டு டவுன் சைடில் வந்திருக்கு. இப்போ அகைன் மறுபடியும் என்ன ஆகுது, இந்த ஸ்டாக்கு வந்து அவங்களோட க்ரௌத் பாத்துக்கு திரும்பியிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை எந்த மாதிரி டைமில் பிக் பண்ணுறது ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் அவங்களோட க்ரோத்தை அவங்க ஈக்குவலாக முன்னாடி இருந்த அந்த இடத்தையும் வரலாம், அதையும் பீட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துடலாம். ஸோ அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கா, அதாவது ரிசர்வ்ஸ் அப்படின்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பணம், அவங்களோட தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்விசிஷனாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு இந்த அவங்களோட ரிசர்வ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1574 கோடி இருக்குது. ஸோ பாரோவிங் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 164 கோடி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியான பேலன்ஸ் ஷீட் தான் சொல்லலாம் இதை. ஸோ அதர் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1075 கோடி இருக்குது. ஆக மொத்தம் டோட்டல் லயபிலிட்டிஸ் அவங்களுடைய மொத்த சொத்து 2827 கோடி. ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் அசட்ஸ் பாருங்கள்,
மொத்த சொத்து இந்த கம்பெனியோட 2827 கோடி இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு க்ரோத் பாத்தில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது மைனஸில் இருக்கணும். ஏன் மைனஸில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை நம்மளாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு லேண்டில் இருக்கட்டும் இல்லை பாண்டில் இருக்கட்டும் இல்லை கோல்டில் இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஃபண்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், அதாவது செலவு பண்ணியிருப்போம். அப்போ அது வந்து மைனஸில் தான் இருக்கும். ஸோ மைனஸில் இருந்தால் தான் ஹெல்தி. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்சியல் ஆக்டிவிட்டி. இந்த ஃபினான்சியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ பேங்க்லையோ கடன் வாங்கியிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு மைனஸில் தான் காட்டும். அப்படி மைனஸில் காட்டில் தான் ஸோ அந்த கம்பெனி ஹெல்தின்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 148 கோடி என்ன இருக்குது, மைனஸில் காட்டுது. நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது -10 இருக்குது. அவங்களோட பணத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ஹெல்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த டெப்டார் டேஸ். ஸோ இதுக்கு டெப்டார் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கடன் வாங்கினதை செலுத்தக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு பாருங்கள். ஆரம்பத்தில் கம்மியாக இருந்துச்சு, இந்த 92 டேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இவங்க க்ரோத் பாத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ROCE. இந்த ROCE பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஸோ இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் இந்த கம்பெனி என்ன இருக்குது, க்ரோத் பாத்தில் தான் இருந்திருக்கு, அங்கேருந்து டிக்ளைன். ஸோ -1%, அப்புறம் +4, அடுத்து -31%, அடுத்து 1%, 7%, 10%, நெக்ஸ்ட் 7, இப்போ க்ரோத் பாத் ஒரு 16%. இது வரைக்கும் இல்லாத வளர்ச்சியை இந்த ஸ்டாக் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் மினிமம் ஒரு 50%க்கும் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா, 50% ஆர் 50% அபோவ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஹெல்தி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 64.24% வந்து வச்சுருக்காங்க. அடுத்து FII அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லியில், அதாவது ஜூனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூனில் பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் 2.5% வந்து உங்களுக்கு ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் மாடரேட்டாக மைல்டாக ஒரு 2.13% வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்லி ஹைக் பண்ணியிருக்காங்க. DIயை பொறுத்த வரைக்கும் இவங்க செல் பண்ணியிருக்காங்க. மார்ச்சிலேருந்து இப்போது பார்க்கும்போது மாடரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 0.5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 33.14% வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இந்த கம்பெனியை நம்ம ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நல்ல க்ரோத் பாத்தில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு கம்பெனி ரெவென்யூ கூடிக்கிட்டு போகுதான்னு பார்க்கணும். ஸோ பார்த்துருக்கோம், பாயிண்ட் 1. இன்னொன்று, எவ்வளோ தான் ரெவென்யூ பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து ப்ராஃபிட் அவங்க எடுக்கணும் இல்லையா, அப்போ தான் அந்த கம்பெனியோட வளர முடியும், தொடர்ந்து அவங்களால அந்த கம்பெனியை இயக்கவும் முடியும். ஸோ ரெண்டுமே அவங்க பண்ணியிருக்காங்க. தேர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ PE ரேஷியோ அதாவது ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூவான ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்றத இந்த PE வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இன்னொன்று PB ரேஷியோ, புக் டு அதாவது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1க்கு அபோவ் இருக்குது. ஸோ இது வந்து 1 அபோவ் இருக்கும்போது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் இவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்காங்க. ஸோ ROCEயாக இருக்கட்டும், இவங்க தான் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட PEலையும் இவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக இந்த ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஜிண்டால் ட்ரில்லிங் ஓட சார்ட்டை வந்து இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். நான் மந்த்லி கேண்டில் வந்து வச்சுருக்கேன், அதாவது மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், 2007 நல்ல பீக்கில் இருந்திருக்கு இந்த ஸ்டாக். அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் நல்லா ஃபால் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகிட்டு அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே ஒரு மாடரேட்டாக கீழே விழுந்திருக்குன்னு வைங்களேன். ஒரு 30% வந்து 25% 30% வந்து டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவங்களோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இப்போ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ கீழே, அதாவது இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம யாரும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட் கிடைக்கட்டும், பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். ஒரு லாங் டேர்மில் வச்சுருக்க போகிறேன். லாங் டேர்ம் வேண்டாம், ஷார்ட் டேர்மில் ஒரு 5 இயர் ஒரு 2-3 இயர்ஸ் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம்ப்ளேட் பண்ணலாம். பட் நல்லா சொல்கிறேன், பிகினர் இதில் யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில், நல்ல லெவலில் இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் சொல்கிறதுக்கான முழுக்க ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ பிகினர் யாரும் இதில் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் முதல்ல மந்த்லியில் பார்த்தோம். இப்போ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பார்த்தோம் அப்படின்னா இன்னும் என்ன ஆகலை, கீழே வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை பாருங்கள், 900, அதாவது வீக்லியில் வச்சுருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் டெய்லியில் வச்சுக்கலாம். 927 ப்ரீவியஸ் ஹை, அதோட ஆல் டைம் ஹையில் தான் வச்சுருக்கேன். பட் ஆல் டைம் ஹை இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஏன் வரும்னா, அதோட விக்கு வந்து இருக்குது. நான் விக்கில் வைக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையாகவே இருந்தாலும் அதோட பாடியில் தான், நம்ம கேண்டிலோட பாடியில் தான் வைப்போம். ஸோ அதாவது டார்கெட்டையோ இல்லை ஹை அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதே நம்ம அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, சைட்வேஸில் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆகலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராங்கான 592 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்பயும் போல் நம்ம சொன்ன மாதிரியே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சைட்வேஸ் போகலாம். உங்களுக்கு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யாராவது, நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது பார்த்துட்டிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இனிமேல் வாரம் ஒரு முறை இந்த மாதிரியான வளரக்கூடிய பங்குகளை நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றியும் அன்பும்.